ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்ளியில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மூணாருக்கு ஒரு ட்ரிப்பு போடலான்ட்டு ஒரு ஐடியா. உடுமலைப்பேட்டை டு மூணார் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நைட் ட்ராவல் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது, போக முடியல. சரி இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து பஸ்ஸே கிடைக்கல. பழனிக்கும் சரி உடுமலைப்பேட்டைக்கும் சரி பஸ்ஸே இல்லை. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. 12 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி கும்ளிக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன், 12:30க்கு அங்கே கரூர்லேருந்து பஸ் ஏறி கும்ளிக்கு வந்தாச்சு. பட் வரப்பையும் வந்து தேனி வரைக்குமே இடமே இல்லை. ஃபுல்லாக படியில் உட்காந்துக்கிட்டு தான் வந்தோம். தேனிக்கு அப்புறம் தான் இடம் கிடச்சிது. அதனால் ரொம்ப பயங்கர டயர்டாகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கும்ளியில் வந்து கும்ளி டு மூணார் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் பஸ் தான் நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் தான் ஏறி இருக்கேன். 7:30 கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7:30 வந்து ஒரு 12:30க்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு, இந்த கும்ளி டு மூணார் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை வழியெல்லாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பயங்கர டயர்டாகிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே கூட்டமே இல்லை அந்த பஸ்ஸில். ஆக்சுவலாக இந்த லைன் நினைக்கிறேன். ஸோ என்னையோடு சேர்த்து ஒரு 4 பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறோம். ஸோ 4 பேர் தான் இருக்கிறோம். ஆட்கள் வருவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். சின்ன பஸ்ஸு தான், பட் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து சரி காலையில் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னா கவி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு நல்லா இருந்துச்சு. ஸோ எலிஃபெண்ட்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஒருவேளை அந்த பஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்னா அதில் போகலான்னு பார்த்தோம். பார்த்தா உருட்டி தள்ளிட்டானுங்க. அதனால் வேறு வழி இல்லை. ஸோ ஆல்ரெடி போட்ட பிளான் கும்ளி டு மூணார். பார்ப்போம். இந்த பக்கத்து தான் இது கேரளா பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குங்க அங்கே மழை. சூப்பர், நல்லா க்ளவுடியாக எல்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மலைச்சாரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மலை தூரிக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே காடு வந்து நல்லா டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் இருந்தாலும் ஒன்றும் தெரியலை. நல்லா சூப்பர் க்ளவுடியாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மழை காலம் ஆரம்பிக்கிற நேரம் வந்து ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது.
பூப்பாறைக்கு வந்துட்டோம். இது வந்து போடிமெட்டு ரோடு அப்படின்வாங்க. இந்த இதுதான் போடிமெட்டு கல் 1963 வச்சுருக்குறாங்க. மூணாறு, போடி, தேனி இந்த இதெல்லாம் வந்து பிரிக்கிற இடம் இதுதான். ஸோ அந்த லெஃப்ட் சைடு இந்த ரோட்டில் போனோம்னா மூணாறு, கேரளா அந்த மாதிரி அங்கிட்டு போயிடலாம். ரைட் சைடு இந்த ரோடு தான் தேனி, போடி அந்த வழியாக அந்த இதுக்கு போகிறது. ஸோ பஸ் வந்து இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும். வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இங்கே பார்க்க. கைஸ் இந்த வியூஸை மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ பூப்பாறை இதுதான். இங்கே வந்துட்டோம் நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட்டு. பட் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள், தாறுமாறாக இருக்குது வியூலாம். இப்போ அந்த லாஸ்ட் கிளிப்பில் அந்த டேம் மாதிரி கீழே பார்த்தோம்ல, அதுதான் ஆணையரங்க. சுமார் 50 மீட்டர். வியூ அல்டிமேட். பெரிய கனல். இங்கே தான் இந்த டாட்டாவோட பெரிய கனல் டீ ஃபேக்ட்ரி இருக்குது. நான் காமிக்கிறேன். தான் இது அவுட்லெட்டு.
அவ்வளோதான், நம்ம மூணார் டவுன்கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ அந்த வேலை பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது எக்கச்சக்கமாக. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ நம்ம காலைல 7:30க்கே அங்கே குமுளிலேருந்து கிளம்புனோம். கரெக்டாக 12 o'clock நம்ம மூணாருக்கு வந்துட்டோம். வர வழி வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த ரூட் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ்ஸை தவிர மற்ற எல்லா பஸ்ஸுமே மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் தான் போகும். ஒரு சில ப்ரைவேட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து கேரளா டிப்போவுக்கு போகும். அதாவது டிப்போக்குள்ளே போகாத அதை கிராஸ் பண்ணி போகும். ஸோ நம்ம அங்கே இறங்கிக்கலாம். மற்ற எல்லா பஸ்ஸுமே தமிழ்நாட்டிலேருந்து போகிற எல்லா பஸ்ஸுமே மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு ஜீப்பு, காரு, வேனு இந்த மாதிரி எக்கச்சக்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் டிப்போவுக்கு போகிறதுனா போகலாம், இல்லை மற்ற இடத்துக்கு போகலாம். இங்கேருந்து உங்களுக்கு பக்கத்துலேயே நியர்பை ஹோட்டல், லாட்ஜஸ்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிப்போவில் போய் நைட் அங்கே பஸ் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவாக, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.